இப்போ இங்கே ஒரு போல்ட் இருக்குது. இந்த போல்ட்டை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கழட்டி பாருங்க எப்படி இருக்கு. புதுசு வந்து பார்த்தீங்கன்னா 1779. ஸோ இது இப்படி தான் சும்மா ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான் லாக் பண்ணோம். இதில் அவ்வளோதான். R15 யூஸ் பண்ணுற அதே ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டிவிஎஸோட .4 ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய 10 இயர்ஸ் ஓல்டு, ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆக போகிற கிளாசிக் 350யோட பிரேக் அசம்பிளி எப்படி மாற்றுறது தான். பிரேக் அசம்பிளி அண்ட் பிரேக் ப்ளீடிங் பண்ணியிருக்கிற வீடியோ இது. வண்டியோட பிரேக் ரிசர்வாயர் தான் நம்ம ஃபுல்லாக மாற்ற போகிறோம். இது ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஆயில் லீக் ஆகுது. ஸோ இது வந்து லாஸ்ட்டாக ஒரு 10 இயர்ஸ் பேக் அப்போ மாற்றிருந்து வண்டி வாங்கின கொஞ்ச நாள்லேயே இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் பிஸ்டன் போயிடுச்சு, ஃபுல் செட்டே அப்போ மாற்றிருந்தாங்க. இதை கழட்டிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் ஃபுல்லாக கழட்டியாச்சு. இப்போ 2 போல்ட் கழட்டியாச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு போல்ட் இருக்கும். ஸோ இப்போ ஆயில் லீக் ஆகாம தான் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு பிரேக் ஒயரை கழட்டியே விட்டுறலாம். இதை கழட்டி விட்டோன்னா முடிஞ்சேன்னா இது சும்மா தான் இப்போ கழட்டிட்டு நெக்ஸ்ட் இதில் ப்ளக் பண்ணோம். இப்போது இங்கே ஒரு போல்ட் இருக்குது. இந்த போல்ட்டை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கழட்டிடலாம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பேனர் வந்து பார்த்திங்கன்னா 12 சைஸ் ஸ்பேனரு. இதை ஃபுல்லாக கழட்டி வச்சிடலாம். ஆயில் லீக் ஆகாமல் இருந்தால் சரி, எவ்வளோ ஆயில் இருக்குன்னு வேறு தெரில. ஃபுல்லாக லீக்கேஜ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. கீழே நம்ம வேஸ்ட் வச்சுக்கலாம், ஏன்னா பெயிண்டில் பட்டுச்சுன்னா பெயிண்ட் ஃபேட் அவுட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக கழட்டி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதில் ஆயிலே இல்லை, ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு இருக்குது. சரிதா பாருங்க எப்படி இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் குத்துனா இதோ எப்படி வருது பாருங்க. ஆயில் இதில் இருக்கிற கொஞ்சம் ஓண்டு பார்த்து இந்த ஃபைபர் கிளாஸ் போனதுனால இது வழியே ஏர் லீக் புதுசு. இதில் எப்படி இருக்க தோணுது கிளாஸ். இது வந்து என்ஃபீல்டு 770 தான் வாங்குறது. இது புதுசு வந்து பார்த்தீங்கன்னா 1779 வித் GST. இது நம்ம தான் மாற்ற போகிறோம். நம்ம இந்த போல்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கு தான் போகிறோம். இப்போ இதை பண்ணிட்டு நம்ம இதுக்கு R15 பண்ண முடியாது. ப்ளீடிங் பஸ்ஸுக்கு அதே தான் இதுவும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது. இது பண்ணனா நம்ம ஸ்டாண்டர்டு இது போல்ட்டு போட்டு லாக் பண்ணிட்டு அந்த இடத்துல செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பொசிஷனில் எப்படி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போல்ட்டை ட்ரீட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். இதில் நம்ம கழட்டினா அந்த பிரேக் ஒயரை இப்போ நம்ம இதில் திருப்பி மாற்றிக்கலாம். ஸோ அது மாற்றிட்டோம்னா இதோட வேலை முடிஞ்சு. பக்கத்தில் வந்து காட்டுறாடி. ஸோ இது இப்படி தான் சும்மா ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான் லாக் பண்ணோம். இதில் அவ்வளோதான். இது வேலை. இப்போ நம்மளுக்கு இதை தேவையான பொசிஷனில் வச்சாச்சு. நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஒரு போல்ட்டை ஒன்று கரெக்டாக மாற்றிட்டோன்னா முடிஞ்சிச்சு. நம்ம எப்போதும் வந்து எப்படி கழட்டுறோமோ அதை பார்த்து வச்சுக்கிட்டோம்னா திருப்பி மாற்றும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஹோஸை செக் பண்ணி பார்த்தப்போ அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த ரிசர்வாயர் மாதிரி தான் போயிடுச்சு. அதுலேருந்து கிளாஸ் மாதிரியே இல்லை, ஏதோ பேப்பர் மாதிரி ஆகிட்டுச்சு ஒரு மாதிரி. அவ்வளோதான். 90% ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரேக் ஆயில் மட்டும் ஊற்றிட்டு பிரேக் ப்ளீடிங் பண்ணோம். அவ்வளோதான் வேலை. R15 யூஸ் பண்ணுற அதே ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டிவிஎஸோட .4 பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிறேன், ஏன்னா நம்ம பிரேக் ப்ளீடிங் பண்ணதுக்கப்புறம் திருப்பி டாப் அப் பண்ண மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு இந்த ரப்பர் பீஸை தனியாக கழட்டி பண்ணிட்டு வச்சுட்டு ஸ்பேனர் வெல்மா போட்டு இது பண்ணிங்களா ஹைடெக் தகுந்த மாதிரி பேக்கேஜ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிரேக்கை பிடிச்சிக்கோங்க, அப்புறம் ஸ்பேனரை லூஸ் பண்ணுங்கள், திருப்பி டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக்கை விடுங்க. ஸோ இதே ப்ரொசீஜர் தான் திருப்பி பண்ணோம். ஸோ நம்மளுக்கு ஆயில் லீக் ஆனதுனால நம்ம ரீஃபில் டக்குன்னு பண்ண மாதிரி இருக்கு, ஏன்னா ஃபுல் ட்ரை ஆகிடுச்சு இல்லையா. இப்போ டாப் அப் பண்ணிட்டு அதே ப்ரொசீஜர் அகைன் ரிப்பீட் பண்ணணும். இடத்துல இருக்கிறது பழைய ஆயில். இந்த பிரேக் ஹோஸ் இந்த பைப்பில் கொஞ்சோண்டு இருக்கும் டியூப்பில், அந்த பழைய ஆயிலெல்லாம் கொஞ்சம் வெளியே வரும். இப்போ அதான் இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ திருப்பி இதை மாட்டிட்டு இந்த இடம் க்ளீன் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். பிரேக் ஆயில் ஏதாச்சும் டியூப் கழட்ட ஆகுது. உங்களுக்கு இன்னும் கிளியராக இந்த பிரேக் ஃபீல்டு எப்படி இது பண்ணுறதுன்னு வேணுமா இருந்துச்சுன்னா இந்த ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த R15 எப்படி பண்ணோன்ட்டு அதை வச்சு செக் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களுக்கு லிங்க்ல நான் தரேன். மெயினாக நம்ம ஒவ்வொரு இதுவும் கழட்டும் போது எப்படி இருக்குன்றத பார்த்துக்கிட்டு ஒவ்வொன்றையும் மாற்றிக்கணும். ஏன்னா பிகாஸ் நானும் ஒரு பெரிய மெக்கானிக்கலாக இல்லை, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. என் வண்டிக்கு நானே பண்ணோன்ற ஒரு இது மட்டும்தான். அதனால தான் நானே பண்ணுறது. மெக்கானிக்கலெல்லாம் நமக்கு எதுவுமே வராது. ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வீடியோ பார்த்துருக்கு, ஒன்றா ட்ரை பண்ணி பண்ணுறது. சரி, உங்களுக்கு ஸ்பேனர் எதுவும் சொல்கிறேன். இந்த போயிட்டு கழட்டுறதுக்கு 11 சைஸ் ஸ்பேனர் யூஸ் ஆச்சு. இந்த லிவர் பிரேக் லிவர் கழட்டுறதுக்கு
12 ஸ்பேனர். அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன போயிட்டு 8ஆம் நம்பர் ஸ்பேனர். இது 3 ஸ்பேனர் தேவை. இது இருந்துச்சுன்னா நீங்க ஆராமா புல்லட் இது பண்ணிக்கலாம். அது சுத்தமா இல்லை. இது எந்த கண்டிஷன்ல இருக்குது பாருங்க, 10 வருஷம் பழசு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு பழைய வண்டி இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. அடிக்கடி எல்லாமே எப்படி கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு, பிகாஸ் இதெல்லாம் சேஃப்டி ரிலேட்டடான விஷயம். இந்த மாதிரி இது கவனிக்காம இருந்ததுன்னா அவ்வளோதான். இதே மாதிரி போயிட்டு இருக்கோம், சடனாக பிரேக் வச்சுருந்தா பிரேக் வச்சுருக்காங்க. அது யதார்த்தமா நான் பார்த்தேன், பிரேக் கொஞ்சம் பிளே இருக்கு, சும்மா பார்த்தா ஃபுல்லாக அப்படியே ஆயில் லீக் ஆகிருக்கு. ஓகே, நம்ம இது ஆயில் லீக் போய் இந்த லெவலுக்கு இருக்கிற மாதிரி அந்த ஊருக்கு தான் போகிறோம். பிரேக் பைட்டு இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கேப் ஒன்று போட்டு இதுக்கு மேலே அந்த மெட்டல் கேப் வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ போட்டு டைட் பண்ணிட்டோன்னா இதோட மாட்டும் போது கரெக்டாக பார்த்து மாட்டுங்க. ஸோ இந்த ரப்பர் லெவலில் ஆயில் தாண்டாத மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைன்னா சும்மா ஓவர்ஃப்ளோ ஆகும். இப்போ நீங்கள் கழட்டும் போது மாட்டும் போதும் இந்த பிரேக் ஆயில் வந்து வண்டியோட பெயிண்ட் மேலாம் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. அது பட்டுச்சுன்னா பெயிண்ட் வாய்ப்பு. ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னன்றதை கமெண்ட்டில் கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போஸ் எதனா ஷார்ட்ஸாக போட முடிஞ்ச ஷார்ட்ஸோ இல்லைனா கமெண்ட்லேயே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ இன்னும் நெக்ஸ்ட்டு இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.